இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த குடும்ப ஆராதனை கூட்டத்துக்கு நாங்கள் வரவேற்கிறோம். Greet you all in Jesus name. Welcome you all for this family blessing meeting. It's the grace of God, just every day it's new, and ஆண்டுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியா அவருடைய கிருபையை குறித்தே நாங்கள் என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் மென்மை பாராட்டுவோம். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது என்ற பாடலை இந்த காலை ஆராதனை நேரத்தில் நாங்கள் கர்த்தரை துதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வாதத்தோடு கிளம்புவோம்.
1 பேதுரு 5:10 சொல்கிறது, God of all grace. Hallelujah. ஆம், அந்த பூரணமான கிருபையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். தேவன் நம்மளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில். Beloved in Christ Jesus, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, hope you all are safe at நீங்கள் home. அனைவரும் மிக பத்திரமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். It's back again, the lockdown. மறுபடியுமாக இந்த ஒரு லாக்டவுனுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். Let's pray that God opens again it for the glory of Jesus. நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், மீண்டும் கர்த்தர் இதை திறக்க வேண்டும் என்று சொல்லி. So as I've been talking about the family blessing meetings, இந்த காலவேளையிலே குடும்ப கூட்டத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கும்போது, now the instruction from God about the family blessing meeting is this. இன்றைக்கு குடும்ப கூட்டத்துக்கு தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தை, So the instruction that every family will seek the grace of God. ஒவ்வொரு குடும்பமும் அதிகமாக தேவனுடைய கிருபையை தேட வேண்டிய நேரம் இது. Number 2, seek the healing of God. இரண்டாவதாக அதிகமாக தெய்வீக சுகத்தை தேட வேண்டிய நேரம். Number 3, every family has to be blessed. So we seek the grace, we seek the healing, and we seek the blessings of God. ஒவ்வொரு குடும்பமும் தேவ ஆசீர்வாதத்துக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படியானால் நாம் அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய சுகத்திற்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டும். As we read from Psalms 32 verse 8, சங்கீதம் 32:8 சொல்லுகிற வண்ணமாய், I will instruct you, நான் உனக்கு போதித்து, I will teach you in the way which you shall go, I will guide you with my eye. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். So God wants to give his counseling every day. தேவன் தம்முடைய ஆலோசனையை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். When Jesus walked into the river of Jordan, இயேசு யோர்தான் அந்த நதிக்கரை இடத்திலே வரும்பொழுது, John the Baptist saw Jesus. யோவான் ஸ்தானகன் அவரை பார்த்தான். He said, the Lamb of God who takes away the sins of this world. அவரை பார்த்த உடனே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று கண்டு கொண்டான். But when Jesus wants to take the baptism, ஆனால் இயேசு தன்னில் இறங்கி ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று யோசிக்கும் பொழுது, then the John the Baptist said, no, you should not be baptized. யோவான் சொல்லுகிறார், நீர் ஞானஸ்நானம் பெற வேண்டியது இல்லை. But Jesus tells him, let it happen today because it's the counsel of God. Baptism is the counsel of God. அவர் இன்றைக்கு இடம் கொடு என்று சொன்னார். ஏனென்றால் ஞானஸ்நானம் தேவ ஆலோசனையாய் இருக்கிறது. One of the great prophet, அது மிகவும் பெரிய தீர்க்கதரிசி இதை சொன்னார். he needed the counseling of God. அந்த பெரிய தீர்க்கதரிசிக்கும் கூட தேவ ஆலோசனை தேவையாக இருந்தது. When I see another incident, இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது, when Jesus wants to go to the cross, இயேசு சிலுவைக்கு போக வேண்டிய நேரம் வந்த பொழுது, then Peter comes in between. அங்கே பேதுரு அவருக்கு குறுக்காக வருகிறார். He said, Jesus, you should not go to the cross. அவர் இயேசுவை பார்த்து சொன்னார், இயேசுவே நீர் சிலுவைக்கு போகக்கூடாது என்று சொன்னார். Then we see Jesus rebuking Peter. அங்கே நம்ம பார்க்கிறோம், இயேசு அங்கே பேதுருவை கடிந்து கொள்ளுகிறார். Then Jesus said, you are thinking like man, you are not thinking like God. உன்னுடைய சிந்தனையானது மனுஷனை போல நீ சிந்திக்கிறாய் என்று சொன்னார். So Isaiah 55:8 says, ஏசாயா 55 அதிகாரம் 8 சொல்லுகிறது, for my thoughts are not your thoughts, your ways are not my ways, say the Lord. அங்கே உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல,
உங்கள் வழிகளும் என் வழிவுகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The greatest battle we go on today is in our thoughts. இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற மிகப்பெரிய சிந்தனையின் போராட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். So our thoughts need godly thoughts or godly counsel. நம்முடைய சிந்தனைக்கு தேவனுடைய ஆலோசனை இன்றைக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. That's why God says, I will instruct you, teach you and guide you. ஆகையினால தான் அந்த சங்கீதத்திலே அவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து உனக்கு வழியை காட்டி உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லியிருக்கிறார். So I request the church to think like Christ, think like God. We have the mind of Christ. ஆகையினால சபையே நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்துவை போல நாம் சிந்திப்போம், கிறிஸ்துவை போல நாம் நடக்க கற்றுக்கொள்வோம். Don't think like an ungodly man. You're a child of God. You're a godly person. ஒரு தேவனற்றவனை போல நீ சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் நீ தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாய். So we have the grace of God to set our thoughts free every morning. நமக்கு ஒரு கிருபையை தேவன் தந்திருக்கிறார். அதாவது ஒவ்வொரு கால வேளைகளிலும் அவருடைய புது கிருபையினாலே நாம் நிரப்பப்படுகிறது. When we start thanking God for His grace, அவருடைய கிருபைக்காக நாம் நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது, sometimes it will set us free from some evil thoughts. அது நம்மை சில நேரங்களிலே பொல்லாத சிந்தனைகளிலிருந்து நமக்கு விடுதலையை கொடுக்கும். Most of the time we think carnally, எப்பொழுதுமே நாம் மாம்சத்திலே சிந்திப்போம், worldly, உலக பிரகாரமாய் சிந்திப்போம். So it's very good to know the grace will set us free from all those thoughts. தேவனுடைய கிருபையானது அப்படிப்பட்ட எல்லா விதமான சிந்தனையிலிருந்து நம்மை விடுவிக்க கூடியதாய் இருக்கிறது. So everybody in the family, ஒவ்வொருவரும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும், that we have to think the word of God. நாம் ஒவ்வொருவரும் தேவ வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும். We have to think the grace of God. தேவனுடைய கிருபையை நினைக்க வேண்டும். So this morning I just want to talk to you about the grace of God. இந்த காலவேளையிலே தேவனுடைய கிருபை குறித்து உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். We all know the grace of God is new every morning. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு காலவேளையிலும் கர்த்தருடைய கிருபை புதியதாய் இருக்கிறது. Psalms 136 verse 1 say, "Oh, give thanks to the Lord, for His mercy endureth forever." அங்கே சங்கீதம் 131 சங்கீதம் 6 வசனத்திலும் கூட நாம் வாசிக்கிறோம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறது. What does the grace does? அந்த கிருபை என்ன செய்கிறது நமக்கு? As I was reading from Galatians chapter 1 verse 4, கலாத்தியரின் புஸ்தகம் chapter 1 verse 4, 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, the verse says, He gave Himself for our sins. That means Jesus gave Himself for our sins, that He might deliver us from this present evil world, according to the will of God and our Father. நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says that He will deliver us from this evil world. வேதம் சொல்லுகிறது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை அவர் விடுவிப்பார். He will deliver us from this present evil world. இன்றைக்கு இருக்கிற இந்த பொல்லாத உலகத்திலிருந்து கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறார். Jesus testified about this world in John chapter 7. இயேசு இந்த உலகத்தை குறித்து யோவான் 7ஆம் அதிகாரத்திலே சாட்சி கொடுத்தார். He said, "The world will hate you and it has hated me." அங்கே பார்க்கிறோம், இந்த யோவான் 17 சொல்லப்படுகிறது, இந்த உலகம் உங்களை பகைத்தால் அது என்னை முன்னையே பகைத்தது என்று சொல்லுகிறார். Why the world hates us in John chapter 7? He says, "The world hates you because I testify the works of this world are evil." ஏன் இயேசு அப்படியாக சொல்லுகிறார்? இந்த உலகம் நம்மை பகைக்கும் என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே உலகத்தினுடைய பொல்லாதவைகளை சொல்லுகிறதுனால உலகம் என்னை பகைக்கிறது. So the grace will deliver us from this present evil world.
தேவனுடைய கிருபை இப்பிரபஞ்சத்தினுடைய பொல்லாத வழிகளிலிருந்து நம்மை விடுவிக்கும். Colossians 1:13 says, கொலேசியர் 1:13 சொல்லுகிறது, God has delivered us from the power of darkness and has translated us into the kingdom of his dear son. இங்கே இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராயிருக்கிற பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று கொலேசியர் 1:13 சொல்லுகிறது. So every scripture tells, by grace we are set free from this present evil world and from the powers of darkness. எல்லா வேத வசனங்களும் சொல்லுகிறது, நாம் அவருடைய கிருபையினாலே இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. So the grace has delivered me from this present evil world. The grace has delivered me from the powers of darkness. அங்கே தேவனுடைய கிருபையானது இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய பொல்லாத உலகத்திலிருந்து விடுவித்திருக்கிறது. இரண்டாவது, அது இருளிலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது. Colossians 1:14 says, கொலேசியர் 1:14 சொல்லுகிறது, in whom we have redemption through his blood, even the forgiveness of sins. அவருக்குள்ளே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. So the grace set me free from this present evil world. The grace set me free from the powers of darkness. The grace transforms me into the kingdom of his dear son. கிருபையானது நம்மை இந்த பொல்லாத உலகத்திலிருந்து விடுவித்தது. கிருபையானது நம்மை இருளிலிருந்து விடுவித்தது. கிருபையானது அவருடைய குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நம்மை உட்படுத்தினது. When you read all the epistles of Paul, எல்லா விதமான நிருப புஸ்தகங்கள் பால் எழுதின நிருபங்களை நாம் படிக்கும் he starts like this. அவர் இப்படியாக ஆரம்பிப்பார், may the grace of our Lord, and he says you will have grace, peace and mercy from God. அவருடைய எல்லா விதமான நிருபத்திலும் ஆரம்பத்திலே அவர் எழுதுவதே கிருபை சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்க கடவுது என்று தான் எழுதுகிறார். So we can keep on speak about grace. ஆகையால் எப்பொழுதும் நாம் தேவ கிருபையை பேசிக்கொண்டே இருக்கலாம். So before you speak the grace, you should know the grace will set me free. கிருபையை குறித்து பேசுகிறதுக்கு முன்பாக கிருபை என்னை விடுவிக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும். So as you get up every morning, ஒவ்வொரு காலவேளை எழுந்திருக்கும் பொழுதும் your mind has to be free. உன்னுடைய சிந்தனை முற்றிலுமாய் விடுதலையோடு இருக்க வேண்டும். And your body has to be free. உன்னுடைய சரீரம் அதுக்கு விடுதலை ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். So when these two are free, இது ரெண்டும் விடுதலை நேரத்தில் இருக்கும்போது, then you have liberty in Christ Jesus. அப்பொழுது கிறிஸ்துக்குள்ளாக உனக்கு ஒரு விடுதலையை உணர முடியும். So that's the reason we praise God, we pray with God to set ourselves free. ஆகையினால் தான் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் ஜெபிக்கிறோம், அவரை துதிக்கிறோம். காரணம், நம்மை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து கொள்ளும்படியாக. Dear beloved ones, ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, my prayer will be this for you all, என்னுடைய ஜெபம் இதுவாக உங்களுக்கு இருக்கட்டும். that every morning, ஒவ்வொரு கால வேளையும் when you seek the grace of God, தேவனுடைய கிருபையை நீ கேட்கும் பொழுது, say, set my mind free, என்னுடைய சிந்தனையை முற்றிலுமாக விடுதலையாக்கும் என்று, set my body free. என்னுடைய சரீரத்தை விடுதலையாக்கும். Lord, I am not belong to this world. நான் இந்த உலகத்துக்கு சொந்தமானவன் அல்ல. I have a great future. எனக்கு ஒரு பெரிய வாழ்வு இருக்கிறது. I don't have to be worried. நான் எதை குறித்தும் சிந்திக்க வேண்டியதில்லை. My God is able to supply all my needs according to his riches in Christ Jesus. எனக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய எல்லா தேவைகளையும் எல்லா குறைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்க தேவன் ஐஸ்வர்யமுள்ளவராயிருக்கிறார். So when you receive that freedom every morning, ஒவ்வொரு கால வேளையில அந்த விடுதலையை நீ உணரும் போது, see, every morning every person has got his own issues. ஒவ்வொரு கால வேளை நாம் எந்திரிக்கும் பொழுது ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். If you don't have an issue, that's your issue.
ஒருவேளை எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் அதுவும் ஒரு பிரச்சனை தான். So there is an issue, there is some trouble, some problem, some complaints in your life. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு குழப்பமோ அல்லது ஒரு குறை கூறுதலோ இருந்து கொண்டே தான் இருக்கும். So when I go to God, தேவனிடத்தில் போகும் பொழுது God will solve my problem. தேவன் என்னுடைய பிரச்சனையை தீர்ப்பார். God will remove that complaining mind all the time. எனக்குள்ளே எப்பொழுதுமாக குறை சொல்லுகிற அந்த சிந்தனையை மாற்றுவார். Then God will bring me out of the trouble. பிறகு தேவன் என்னை அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவிப்பார். Yes, my dear ones. ஆகையினால சகோதரனே, அது உண்மை. The grace will set us free. கிருபை நம்மை விடுவிக்கும். Jesus says, whom the Son sets free is free indeed. யாரில் குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 3:17 says, now the Lord is Spirit. Where the Spirit of the Lord is, there is liberty. 2 கொரிந்தியர் 3:17 இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. Yes, when I am speaking to you, your mind is set free in the name of Jesus. நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் தாமே உங்களுடைய சிந்தனைகள் கர்த்தரால் விடுவிக்கப்படுகிறது. Amen. ஆமென். So number 2, இரண்டாவதாக, grace will teach us after saving or after setting us free. The grace will teach us. எப்பொழுதுமே கிருபையானது நம்மை விடுவித்த பிறகு நமக்கு அதை உபதேசிக்க ஆரம்பிக்கும். Amen. Amen. Titus chapter 2 verse 11 and 12. தீத்துவின் புஸ்தகம் chapter 2 verse 11 and 12. அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போம். For the grace of God that brings salvation has appeared to all men. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி, the grace of God that brings salvation has appeared to all men. தேவனுடைய கிருபையானது நமக்கு எல்லா மனுஷனுக்கும் அந்த ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக அது வெளிப்பட்டது. So I can testify about myself. என்னை பற்றியும் நான் சாட்சி சொல்லக்கூடும். I knew Jesus. எனக்கு இயேசுவை தெரியும். Then I was believing Jesus. நான் இயேசுவை விசுவாசித்தேன். But there was no liberty, there was no deliverance in my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை என்னால் உணர முடியவில்லை. So one day I went to a meeting. ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். And everybody was praying there. அங்கே எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். Then the power of God came on me. அப்பொழுது தேவனுடைய வல்லமை என் மீது இறங்கி வந்தது. Then I could see the appearance of the power of God. அந்த இடத்திலே நான் தேவனுடைய அந்த வல்லமை காண முடிந்தது. When everybody was praying, I just called Jesus. எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நான் இயேசுவே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டேன். Because I needed the deliverance. ஏனென்றால் எனக்கு ஒரு விடுதலை வேண்டியதாய் இருந்தது. So when I called Jesus, இயேசுவை நான் கூப்பிட்ட பொழுது the power of God appeared on me. ஒரு தேவனுடைய வல்லமை என்னை வந்து நிரப்பினது. So this is what Paul says, for the grace of God that brings salvation has appeared to all men. அங்கே தேவ கிருபையானது நமக்கு பிரசன்னமானது என்று வேதம் சொல்லுகிறது. So if you don't have the what I can say freedom in your life, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை நீ உணர முடியாமல் இருப்பாய் என்றால், see, if Jesus has set you free, you live in freedom. இயேசு நம்மை விடுவித்திருக்கிறார். காரணம் என்னென்றால் நாம் விடுதலையில் வாழும்படியாக. Remember, Jesus said, you shall know the truth and the truth will set you free. நினைத்துக்கொள்ளும், இயேசு சொல்லி இருக்கிறார், நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். That means it's our duty to know the truth every day. ஒவ்வொரு நாளும் நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமானது. God is true. தேவனே சத்தியமாய் இருக்கிறார். All men are liars. இருக்கிற மனிதர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்று சொல்லுகிறது. And the devil also is a liar.
பிசாசும் பொய் சொல்லுகிறவனாய் இருக்கிறான். we have to read the word after you are set free every day. ஒவ்வொரு நாளும் நாம் விடுவிக்கப்பட்ட பிறகு நாம் ஒவ்வொரு நாளும் அந்த விடுதலைக்காகவே நாம் காத்திருக்க வேண்டும். So when you read the word for continuously live in that freedom what God gave you, கர்த்தருடைய வேதத்தை வாசித்து நாம் ஒவ்வொரு நாளும் அந்த விடுதலையிலேயே வாழ முயற்சி செய்ய வேண்டும். See, when the power of God came on me about 35 years back, 35 வருடங்களுக்கு முன்பாக தேவனுடைய வல்லமை என் மீது இறங்கி வந்தபோது certain habits left me. சில பழக்கங்கள் என்னை விட்டு போனது. I could not even remember them today. அதை நான் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாம் மறைந்து போயின. That's the power of grace. அதுதான் தேவனுடைய கிருபை நம் மீது பிரசன்னமாகுதல். When grace sets us free, கிருபை நம்மை விடுவிக்கும் பொழுது that old nature will never come back again. பழைய அந்த சுவாபங்கள் குணங்கள் நம்மிடத்தில் திரும்பி வர்றதில்லை. Once salvation has appeared to us, ஒருமுறை ரட்சிப்பு வந்த பிறகு then we are a new creation in Christ Jesus. அங்கே வேதம் சொன்னா ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகிறோம். So we have to be taught by the word of God every day. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் வேத வசனத்தினாலே போதிக்கப்பட வேண்டும். So Paul writes to Titus in chapter 2 verse 12. அங்கே தீத்துவுக்கு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படியா எழுதுகிறார். Let me read from 11. For the grace of God that brings salvation has appeared to all men, teaching us that denying ungodliness and worldly lust. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி என்று சொல்லுகிறது. So the grace teach me அந்த கிருபை எனக்கு போதிக்கிறது how to live godly, எப்படி நான் தேவ பக்தியாய் வாழ வேண்டும் என்று அது எனக்கு கற்றுக் கொடுக்கும். how to deny the worldly lust, எப்படி இந்த உலகத்தினுடைய இச்சைகளை வெறுப்பது என்று அது கற்றுக் கொடுக்கும். See, grace has set me free from this present evil world. கிருபையானது என்னை இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறது. Then the grace teach me not to desire the worldly lust. ஆகவே இந்த கிருபையானது எனக்கு போதிக்கும் இந்த உலகத்தினுடைய இச்சைக்கு நான் விழுந்து விடாதபடி அது என்னை போதிக்கும். So every day, ஒவ்வொரு நாளும் the more we submit this body to Christ Jesus, நம்முடைய சரீரத்தை எவ்வளவு ஒப்பு கொடுக்கிறோமோ then the Holy Spirit will teach us. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிப்பார். This is not, this is worldly and this is godly. இது உலகம், இது தேவ பக்தி என்று கற்றுக் கொடுப்பார். So teaching us that denying ungodliness and worldly lust, we should live soberly, righteously and godly in this present world. இந்த உலகத்திலே தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாக ஜீவனம் பண்ணுகிறதுக்கு கிருபை நமக்கு போதிக்கும். So the first thing, the grace of God will set me free from this present evil world. முதலாவது கிருபையானது என்னை பொல்லாத பிரபஞ்சத்தில் விடுதலையாக்கும். Then the grace will teach me in this present world how to live. அதற்கு பிறகு கிருபையானது இந்த பூமி இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே நான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கும். This teaches me that I should live soberly, righteously and godly. அது நமக்கு தெளிந்த புத்தி நீதி தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுகிறதற்கு கற்றுக் கொடுக்கும். The word soberly means there, அங்கே தெளிந்த புத்தி என்று சொல்லும் பொழுது it talks about the assurance of the salvation you and I have. உனக்கும் எனக்குள்ள இருக்கிற ரட்சிப்பினுடைய உறுதியை அது சொல்லுகிறது. So any thoughts of lust come onto our thoughts, எப்படிப்பட்ட உலக இச்சைகள் நம்மிடத்தில் வரும் பொழுது the grace will teach you no to that and yes to God. கிருபையானது அதை வெறுக்கவும் தேவனுக்கு ஆம் என்று சொல்லவும் ஒத்துக்கொள்ள வைக்கும். Sober means little slow. You should not be hasty of thinking. தெளிந்த புத்தி என்று சொல்லும் பொழுது நாம் அவசரப்படுகிறது அல்ல, அதை காத்திருந்து பெற்றுக்கொள்றது. Now you are expecting something to happen in your life.
ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று காத்திருக்கிறாய். For example, the people of Israel in the wilderness. உதாரணத்துக்கு இஸ்ரவேல் தேசத்து மக்கள் Every day they had some problem. அவர்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒரு பிரச்சனை இருந்தது. And they were very hasty to talk before God. ஆனால் அவர்கள் மிகவும் துணிகரமாக பேச They ஆரம்பித்தார்கள். spoke about the man of God. தேவ மனுஷனை குறித்து பேசினார்கள். When they spoke about God, தேவனை குறித்து பேசினார்கள். they were fed up of that food which came from heaven, manna. வானத்திலிருந்து பொழியப்பட்ட மன்னாவை குறித்து அவர்கள் மிகவும் வருத்தப்பட்டார்கள். And God was very angry on them. தேவன் கோபப்பட்டார். So they never had that little patience to wait. God who set me free, God will lead me. அவர்களுக்கு தேவன் என்னை விடுவித்திருக்கிறார், தேவன் என்னை கொண்டு செல்வார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையில் அவர்களால் இருக்க See, முடியவில்லை. the God who set me free from this evil present world, God knows how to feed me in this present evil world. நம்மை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்த தேவனுக்கு இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே எப்படி நம்மை போஷித்து நடத்த வேண்டும் என்றும் தெரியும். Every day ask the Holy Spirit. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை கேட்போம். That's what he says. I will instruct you, I will teach you, and I will guide you. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டி உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். All the young ones today needs the instruction of the Holy Spirit. ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் தேவையானது இன்றைக்கு அவர் போதிக்கிற அந்த போதனை, அந்த ஆலோசனை. So he will always instruct you by the word of God. தேவனுடைய வசனத்தை வைத்து நமக்கு ஆலோசனை He will கொடுப்பார். show you from the word how your future is. அவர் தேவ வசனத்திலிருந்து நமக்கு நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று So சொல்லுவார். the grace will set me free, then the grace will teach me. கிருபையானது என்னை விடுவிக்கும், கிருபையானது எனக்கு போதிக்கும். I want to say one more scripture from 1 Thessalonians chapter 5 verse 8. 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு வார்த்தை நாம் வாசிப்போம். But let us who are of the day be sober. Again Paul used that word, be sober. But let us who are of the day be sober, putting on the breastplate of faith and love, and for a helmet the hope of salvation. இங்கே நாம் விழித்திருப்பவர்களானால், நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்முடனே நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் 1 Thessalonians chapter 5 verse 8. பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு நம்பிக்கை என்னும் தலைச்சீராயும் தரித்து கொண்டிருக்க கடவோம். So now Paul talks about the whole armors of God in Ephesians 6. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே முழு நாம் போட்டுக்கொள்ள வேண்டிய சர்வாயுதத்தை பற்றி சொல்லுகிறார். So Paul says to us to be sober here. இங்கே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று ஏன் சொல்லுகிறார்? So he is telling, put on the whole armors of God. தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தை, ரட்சிப்பு என்னும் நம்பிக்கை தலைசிராயும் தரித்து கொள்ளுங்கள். He is speaking about two armors there again. அங்கே மறுபடியும் 3 காரியங்களை அந்த இடத்துல பேசுகிறார். He talks about the breastplate of righteousness. முதலாவது அவர் விசுவாசம் என்னும் மார்க்கவசம். Then he talks about the helmet of salvation. அதற்கு பிறகு ரட்சிப்பு என்கிற தலைசிராயை பற்றி So if you go to Ephesians 6, he talks about the belt of truth, sword which is the word. So there are about shoes of the gospel. There are about 6 armors, and the 7th one we all know it's praying. So be sober, put on the whole armors of God. Since you live in an evil world, redeem your time and pray. நாம் எல்லாருக்கும் தெரிந்தவனமாய் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 6 விதமான போராயுதங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. 7வது அது ஜெபமாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதை முழுவதுமாய் போட்டுக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணுவோம். So the grace teaches me that it has set me free from this evil world.
கிருபையானது என்னை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்தது என்று காண்பிக்கிறது. Then the grace tells me that how I should live in this present evil world. ரெண்டாவது, இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே நான் எப்படி வாழ வேண்டும், ஜீவனம் பண்ண வேண்டும் என்று கற்றுக் Then the கொடுக்கிறது. grace teaches me how to fight a good fight of faith. அடுத்தபடியாக கிருபையானது நான் எப்படி போராட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறது. See, we are all believers. நாம் எல்லாரும் விசுவாசிகள். We have to believe God at this time. இந்த நேரத்திலே நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். So I know outside this, we can't, when you see outside, faith is a big weapon for us. இன்றைக்கு நாம் வெளியிலே பார்க்கும் பொழுது விசுவாசம் தான் நமக்கு ஒரு பெரிய வெப்பனாக இருக்கும். So we are all trained by faith. நாம் எல்லாரும் விசுவாசத்திலே So அபியாசப்படுத்தப்பட்டிருக்கிறோம். we have to fight at this time. இந்த நேரத்திலே நாம் போராடணும். We should not speak negative at home. வீடுகளிலோ நாம் என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவாக பேசக்கூடாது. We have to be positive all the time. எல்லா நேரங்களிலும் நாம் பாசிட்டிவாக பேச When வேண்டும். fear comes, we have to fight the fear. பயம் வரும் பொழுது நாம் பயத்துக்கு எதிர்த்து அதுக்கு போராட வேண்டும். When worries comes, we have to fight against the worries. கவலைகள் வரும் பொழுது கவலைகளுக்கு விரோதமாய் நாம் போராட When the வேண்டும். doubt comes, we have to fight the doubt. நமக்கு சந்தேகம் வரும்போது சந்தேகத்துக்கு விரோதமாய் போராட வேண்டும். When grief comes, we have to fight against the grief. துக்கம் வரும் பொழுது கூட நாம் துக்கத்துக்கு விரோதமாய் போராடுகிறவர்களாய். Remember, Jesus carried all our sorrows. நினைவு கூறுவோம், இயேசு நம்முடைய எல்லா துக்கங்களை But when சுமந்திருக்கிறார். I see today, ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது it's very difficult to comfort people. ரொம்ப ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறது ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். Because this morning when sister called us and she said she lost us dear sister. இந்த கால வேளையில் கூட ஒரு சகோதரி எங்களை அழைத்து அவருடைய சகோதரியை இழந்து போனார்கள் என்று கேட்டார்கள். How to strengthen them? எப்படி அவர்களை பலப்படுத்துவது? We know it has happened. அது நடந்தது தெரியும், It's fact. அது உண்மை. So we can't deny that. அதை நாம் நிராகரிக்க முடியாது. It's a big loss. அது பெரிய ஒரு தோல்வி. Yes, we are praying to God to strengthen that dear sister. நாம் ஜெபிக்கிறோம் அந்த சகோதரியை தேவன் பலப்படுத்தும்படியாக. But when we are praying, we should not pray with fear. நாம் ஜெபிக்கும் பொழுது பயத்தோடு ஜெபிக்க கூடாது. Because grace give me that confidence, that assurance in Christ Jesus. கிருபையானது எனக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறது. To put on the whole armors of God and fight these four enemies in my life. தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொண்டு நாம் போராட வேண்டும். So I just leave this with you. Four things commonly every day comes. Make a note of it and keep it. இதை நான் உங்களிடத்திலே கொடுக்கிறேன். இந்த 4 காரியங்கள் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடியது. Number 1, இதை எழுதிக் கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது fear, பயம், doubt, சந்தேகம், worries, கவலை, grief. துக்கம். Now you have a grief about your future. ஒரு உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து துக்கம் இருக்கலாம். If you are not married, ஒருவேளை உனக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் now you are thinking about your marriage. நீ உன்னுடைய திருமணத்தை குறித்து யோசித்துக் You are கொண்டிருக்கலாம். thinking about so many changes outside. எத்தனையோ விதமான மாறுதலுக்காக நீ வெயிட் பண்ணி It's கொண்டிருப்பாய். totally confusing outside. வெளியிலே ஒரே குழப்பமான There is சூழ்நிலை. absolutely no comfort outside. வெளியிலே நமக்கு ஆறுதல் இல்லை. But God is a God of comfort. ஆனால் தேவனோ நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன். When you trust God, தேவனை நீ விசுவாசிக்கும் பொழுது, when you put on the whole armors of God நீ முழு சர்வாயுதத்தை தரித்துக் and கொள்ளும்போது, fight that fear, அந்த பயத்துக்கு விரோதமாய் fight போராடும், that worries, அந்த கவலைக்கு விரோதமாய் போராடும் போது, fight that doubt, அந்த சந்தேகத்துக்கு விரோதமாய் fight போராடும், that grief in your life, அந்த கவலைக்கு நீ துக்கத்துக்கு நீ போராடும் போது God will give you victory. தேவன் உனக்கு வெற்றியை தருவார். 1 Corinthians 15:57 says,
Thanks be to God who gives us victory through our Lord Jesus Christ. 1 கொரிந்தியர் 15:57 இப்படிதான் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். We should not be victims of this, we should be victorious. நாம் இதிலே அகப்பட்டு கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது, இதில் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். Yet in all these things we are more than conquerors. Paul writes to Romans chapter 8. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இப்படியா சொல்லுகிறது, இவ்வளவு இருந்தாலும் கூட நாம் இவைகளெல்லாம் வெற்றி சிறக்க பண்ணுகிறோம் என்று சொல்ல. Nothing can separate us from the love of Christ. எதுவும் தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. So church, I encourage you, சபையே நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். plead more for the grace of God. தேவனுடைய கிருபைக்காக அதிகமாக ஜெபியுங்கள். Let's pray this morning. நாம் ஜெபிப்போம். Father, in the mighty name of Jesus, பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே thank you for your promise. நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. Surely he shall deliver you from the snares of the fowler and from the perishless pestilences. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். Father, in the mighty name of Jesus, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே I plead for your deliverance in every homes this morning. எல்லா குடும்பத்தின் மீதும் ஒரு பெரிய விடுதலை அனுப்பும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். Thank you for setting us free from this evil world. எங்களை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவித்ததுக்காக உமக்கு நன்றி. Thank you for the redemption. உம்முடைய மீட்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். You are our redeemer, my Lord Jesus. இயேசுவே, நீர் எங்களுடைய மீட்பர். And I plead for the deliverance in homes, in their thoughts, in their bodies right now. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு அவருடைய சிந்தனைகளிலும் அவருடைய சரீரங்களிலும் விடுதலை உண்டாவதாக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. If the spirits of infirmity has bound them, I loose it in the name of Jesus. பலவீனங்கள் அவர்களை கட்டி வைத்திருக்குமானால் இயேசுவின் நாமத்திலே அந்த கட்டுகளை அவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில். Whom the Son sets free is free indeed. குமாரன் யாரை விடுதலையாக்குகிறாரோ அவர்கள் மெய்யாகவே விடுதலையாவார்கள். Set families free from quarrel and arguments, oh God. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் சண்டைகளில் இருந்தும் வாக்குவாதங்களில் இருந்தும் விடுதலையாக்கும். Let there be peace in families. குடும்பங்களிலே சமாதானம் Let there be உண்டாகட்டும். blessing in their families. குடும்பங்களிலே தேவ ஆசீர்வாதம் உண்டாகட்டும். Thank you, Lord, for doing it. ஆண்டவரே, நீ இதை செய்ததுக்காக நன்றி. Instruct them the whole month. இந்த முழு மாதமும் நீ எங்களுக்கு போதியும். Teach them and guide them, Lord. ஆண்டவரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காட்டும், எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து நடத்தும். Let our ears be open all the time for your voice, O God. எல்லா நேரங்களிலும் எங்கள் காதுகளானது உன் சத்தத்தை கேட்கிறதுக்கு திறந்திருப்பதாக. Let our heart believe when you speak. நீர் பேசும் பொழுது எங்களுடைய இருதயம் அதை முழுமையாக விசுவாசிக்க And செய்யும். help us to walk in your ways. உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். In Jesus' mighty name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. God bless you all. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.